எல்லாருக்கும் வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? இது வந்து நம்மளோட நிதி மேலாண்மை தொடரோட அடுத்த பாகம். இதில நம்ம பார்க்க போறது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷனலான மெத்தட். நான் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தாலும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக நெறைய ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கும். பர்ட்டிகுலர்லி நீங்க வந்து ஒரு மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ, இல்ல ஒரு ஸ்டாக் வாங்கி வைக்கிறதோ, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா, நீங்க நெறைய மெனக்கெடணும். எனக்கு பணம் முக்கியம் இல்ல, நாணயம் தான் முக்கியம். எனக்கு அதெல்லாம் வேணாங்க. நான் ஒரு வேலையில இருக்கேன். எனக்கு வேலை கேரண்டி. நான் இந்த வேலைய கன்டினியூவா பண்ண போறேன். எனக்கு இந்த வேலையில என்னோட செலவு போக மீதி பணத்த கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். பேங்க் அக்கவுண்ட்ட விட கொஞ்சம் கூட வந்தா போதும். அப்படின்னு மைண்ட் செட் இருக்கவங்க நீங்க. உங்களுக்கான வீடியோ இதுதான். வாங்க வீடியோக்குள்ள போவோம். தம்ப்நெயிலே பார்த்துட்டு இருந்த மாரி, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பத்தி தான். போஸ்ட் ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் அக்கவுண்ட் டிஃபால்ட்டா இருக்கும் பேங்க்ஸ் மாரியே. அப்புறம் அங்க ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லுவோம் பேங்க்ஸ்ல. இங்க டைம் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம். 1 இயர் ஸ்கீம் இருக்கு, 2 இயர் ஸ்கீம் இருக்கு, 3 இயர் ஸ்கீம் இருக்கு, 5 இயர் ஸ்கீம் இருக்கு. இது மாரி 4 வகையான ஸ்கீம்ஸ் அவங்க சொல்லுவாங்க டைம் டெபாசிட்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கரிங் டெபாசிட் இருக்கு. அப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்குன்னு ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் வச்சிருப்பாங்க. அப்புறம் மந்த்லி இன்கம் ஸ்கீம் வச்சிருப்பாங்க. நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் நம்ம இங்கேயும் பண்ண முடியும். கிசான் விகாஸ் பத்ரா அதை பற்றி ஒரு ஸ்கீம் இருக்குது. அப்புறம் மகிழா சம்மான் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது லேடிஸ்க்காக. அப்புறம் சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட், இது உங்களுக்கு எஸ்எஸ்ஏ அக்கௌண்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் நம்ம மொத்தமாக 4 ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 5 இயர் டைம் டெபாசிட், அதே மாதிரி நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், அப்புறம் இந்த சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட், இது மூணும் வந்து உங்களுக்கு எந்த பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது, அதே மாதிரி உங்கள்கிட்ட பல்க் அமௌண்ட் வந்து ஒரு லாட்ரி ஒரு எதிர்பாராத விதமாக உங்களுக்கு பெரிய அமௌண்ட் இருக்குது, அந்த பெரிய அமௌண்ட் சேவிங்ஸ் பேங்க்ல வச்சிருந்தீங்கன்னா எந்த நேரத்துலையும் உங்களுக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் நீங்கள் மறந்து போகலாம் ஐடி ஃபைல் பண்ணும்போது, அதனால பாதிப்பு வரும். அது மாதிரி நேரத்தில் இந்த அமௌண்ட்டை போட்டு வச்சுட்டு ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டு அந்த அக்கௌண்ட்லேருந்து மாதம் மாதம் நமக்கு வர மாதிரி ஈல்டு வர மாதிரி ஸ்கீம் தான் இந்த மந்த்லி இன்கம் சர்டிஃபிகேட், மந்த்லி இன்கம் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். அதை பற்றி மொத்தமாக 4 டீட்டெயில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஜென்ரலாகவே போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே ரொம்ப கேரண்டி தரக்கூடியது, ரொம்ப பாதுகாப்பானது. அதுக்கு நான் கேரண்டி. இதில் நம்ம சொன்ன முதல் 3 ஸ்கீம்ஸ், இந்த 5 இயர் டைம் டெபாசிட், நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், அந்த சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட். இதில் இந்த 5 இயர் டைம் டெபாசிட்டும் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து ஐடி பே பண்ணுறீங்க, உங்களோட ஐடி பேயிங் அமௌண்ட் பேர்டனை குறைக்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் போடணும், கேரண்டியாக வர மாதிரி இருக்கணும் அப்படின்னா யூ கேன் கன்சிடர் தீஸ் 2 திங்ஸ். 5 இயர் டைம் டெபாசிட்டையும் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டையும். இந்த 5 இயர் டைம் டெபாசிட்டுக்கு ஏப்ரல் மந்த்து இது 31 மார்ச் வரைக்கும் இருந்த அக்கௌண்ட் படி இது 7.5% இன்ட்ரெஸ்ட் தராங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி நேஷனல் சேவிங்ஸ் ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா 7.7% தருவாங்க. இதுக்கு வந்து காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 5 இயர் டைம் டெபாசிட்டுக்கு குவார்ட்டர்லி தருவாங்க. அதே மாதிரி இந்த நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு ஆனுவலி தருவாங்க காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சி. இது வந்து இன்கம் டேக்ஸ் பே அமௌண்ட்டை குறைக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம சொன்னது சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட். என்கிட்ட பெண் குழந்தை இருக்குங்க, பெண் குழந்தைக்கு நான் வந்து சேஃபாக ஒரு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி பார்க்குறேன், அவங்களுக்கு ஒரு கேரண்டி வேணும், அவங்க படிப்புக்கு அவங்க கல்யாணத்துக்கு ஒரு கேரண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் தைரியமாக போகலாம் இந்த சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட்டுக்கு. இதில் வந்து 8.2% வரைக்கும் மார்ச் 31, 2024 வரைக்கும் 8.2% இன்ட்ரெஸ்ட் தராங்க ஈல்டு. இதில் நீங்கள் என்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து ஆனுவலி தான். பட் நீங்கள் ஒரு கேர்ள் சைல்டோட பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். இது வந்து இந்த 3 ஸ்கீம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். 4வது ஸ்கீம் நான் என்ன சொல்லியிருக்கேன், மந்த்லி இன்கம் அக்கௌண்ட், எம்ஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 7.4% ஈல்டு கொடுக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பே அவுட் பண்ணிடுவாங்க. உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சோல்ட் அவுட் பண்ணுறீங்க, அதில் வந்து ஒரு லம்சமாக அமௌண்ட் வருது. அந்த அமௌண்ட்டை ஒரு பாதுகாப்பாக ரிட்டர்ன்ஸ் வர ஸ்கீமில் போடணும், மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள்கிட்ட ஒரு 9 லட்ச ரூபா இருக்குது இண்டிவிஜுவலாக, இல்லை ஜாயிண்ட்டாக ஒரு 15 lakhs, இதுதான் அதோட சீலிங் அமௌண்ட், அதிகபட்சம் நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட். இந்த அமௌண்ட் இருக்குன்னா நீங்கள் தைரியமாக இந்த மந்த்லி இன்கம் அக்கௌண்ட்டில் போடலாம். ஏன்னா நீங்கள் மற்ற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டாலும், இன்க்ளூடிங் ரியல் எஸ்டேட் போட்டாலும் உங்களுக்கு மாதம் மாதம் ரிட்டர்ன்ஸ் வராது. அது கேரண்டி கிடையாது, அதுக்கு யாராலும் கேரண்டி தர முடியாது. பணத்தை போட்டுட்டு மார்க்கெட் ரிஸ்கில் ஏதாவது போச்சுன்னா அப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக இதில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்கன்னா மந்த் ஆன் மந்த் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இன்கம் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். உங்களோட டியூரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓ, நீ அப்படி வரியா? கண்டினியூஸாக ஒரு இன்கம் அந்த லம்சம் அமௌண்ட்லேருந்து ஜென்ரேட் ஆகிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்.
இந்த 4 ஸ்கீமும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எந்த கிரிட்டிக்கலான டைமில் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருக்கோம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதனால் நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா, பெனிஃபிட் உங்களுக்கு வந்திருந்ததுன்னா இந்த பாஸ்ட் அதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாம் ஃபர்தராக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். எங்கே போய் ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது, எல்லாமே இப்போ ஆன்லைன் ஆகிடுச்சு. இது எல்லாமே நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.